ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இண்டோ சைனீஸ் டிஷ் கோபி மஞ்சூரியன். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அஜினமோட்டோ எதுவுமே இல்லாமல் நாம் ஹெல்த்தியான மெத்தடில் செய்ய போகிறோம். காலிஃப்ளவரை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மஞ்சூரியன் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை காலிஃப்ளவரோடு மிக்ஸ் பண்ணி நாம் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்ய போகிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். மஞ்சூரியன் சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், குடைமிளகாய், செல்லரி, இது மூணுமே தலா 75 கிராம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சது. இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சாப் பண்ணது. 1 கப் அளவு டொமேட்டோ கெட்சப், 1/2 கப் அளவு சில்லி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். இந்த கோபி மஞ்சூரியனை 1/2 கிலோ அளவு காலிஃப்ளவரை யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். ஸோ 150 கிராம் கார்ன்ஸ்டார்ச், 75 கிராம் மைதா, 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் அண்ட் சால்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில். இப்போ பேட்டர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற கார்ன்ஸ்டார்ச், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் அண்ட் பெப்பர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம திக்கான பேட்டர் செய்ய போகிறோம். பேட்டர் ஓரளவு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு காலிஃப்ளவருக்கு நல்லா கோட்டிங் கொடுக்கும். அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த பேட்டர் காலிஃப்ளவர்லேருந்து விலகாமல் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரும். ஸோ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பிளாக் பெப்பரும் 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டும் சேர்க்குறேன். ஸோ பிளாக் பெப்பருக்கு பதிலாக ஒயிட் பெப்பர் சேர்த்தாலும் ஓகே தான். நம்ம மஞ்சூரியன் செய்கிறப்ப நம்ம சாஸில் சால்ட் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பேட்டரில் மட்டும்தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இந்த கோபி மஞ்சூரியனை நம்ம வெஜிடேரியனாக செய்கிறதால முட்டை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இந்த பேட்டர் செய்கிறப்ப ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேட்டர் செய்யலாம். முதலே அதிக அளவு தண்ணி சேர்த்தா லம்ஸ் வரும், ப்ளஸ் பேட்டரும் கொஞ்சம் லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நமக்கு பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறமா அந்த கேப்லையும் நம்ம மஞ்சூரியன் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை பேட்டரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கோட் ஆகிருக்குது. இப்போ நம்ம மஞ்சூரியன் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 50 ml அளவு ஆயிலை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா முதல்ல சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியனை ஒரு 3-4 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறமா செல்லரி, கேப்சிகம், இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியனை சேர்த்து ஒரு 3-4 மினிட்ஸ் சாட்டே பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய ரா ஃப்ளேவர் மாறிடுச்சு. ஸோ இப்போ பெல் பெப்பர் அண்ட் செல்லரியை சேர்த்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற கெட்சப், சில்லி பேஸ்ட், சோயா சாஸ், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். யூஷுவலாக மஞ்சூரியன் சாஸில் ஆயிஸ்டர் சாஸ் சேர்க்கலாம். ஸோ ஆயிஸ்டர் சாஸ் சீ ஃபுட் பேஸில் செய்கிற ஒரு சாஸ். ஸோ நம்ம வெஜிடேரியன் பேஸில் செய்கிறதால நம்ம ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்தா நீங்கள் சோயா சாஸ் சேர்க்குற அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பெல் பெப்பர் அண்ட் செல்லரியை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ கெட்சப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 கப் அளவு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு 1/2 கப் அளவு சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது சம்பல் சில்லி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அவைலபிள் எந்த மாதிரியான சில்லி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள்.
ஸோ அது வந்து ஸ்பைசினஸ் இருந்தால் மட்டும் போதும், ஸ்வீட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே சால்ட்டினஸ் இருக்கிறதால நம்ம அடிஷ்னலாக இந்த சாஸில் சால்ட் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த சாஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு மட்டும் இதில் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா டொமேட்டோ கெட்சப் வந்து நல்லா திக்காக இருக்கிறதால கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். இந்த சாஸ் கொதிக்கிறப்ப மேலே தெறிக்கும், அதனால் நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஸோ இந்த சாஸ் ரெடி ஆகிறப்பவும் நீங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கான எண்ணெயையும் நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மஞ்சூரியன் சாஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ இதில் செல்லரி, கேப்சிகம், ஆனியன், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மஞ்சூரியன் சாஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆயிலோட டெம்பரேச்சர் மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காலிஃப்ளவர் உள்ளேயும் நல்லா குக் ஆகும், வெளியேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவரை நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. ஸோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இடையிடையில் நீங்கள் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம பேட்டரை நல்லா திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேட்டர் வந்து காலிஃப்ளவரில் வந்து பிரியாமல் நல்லா கோட்டாக இருக்குது. ஸோ இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்பி ஆகிட்டே இருக்குது. ஸோ இடையிடையில் லேசாக கிண்டிக்கோங்க. கண்டினியூஸாக கிண்டினாலும் அந்த பேட்டர் வந்து காலிஃப்ளவர் வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதனால் லேசாக இடையில மட்டும் கிண்டினாலே போதும். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஒரு நல்ல க்ரன்ச்சியாக நமக்கு ஃப்ரை ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மஞ்சூரியன் சாஸோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு சைனீஸ் வாக்கில் நம்ம செஞ்ச சாஸில் ஒரு கிட்டத்தட்ட 80% சாஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவு மீடியம் ட்ரையாக இருக்கும் கோபி மஞ்சூரியன். உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னா எல்லா சாஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைனீஸ் வாக் இல்லைனாலும் பரவாயில்ல, சம்திங் ஏதாவது நல்லா ஒரு டாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சாஸ் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணலாம். ஸோ காலிஃப்ளவர் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணால் நம்ம கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சாஸ் வந்து நம்ம காலிஃப்ளவரோட நல்லா ஈவனாக கோட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு டாஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண கோபியை நம்ம சாஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஸோ நம்ம சாஸ் திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணின்னு ஆட் பண்ணிட்டா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம டாஸ் பண்ணி நம்ம சாஸை வந்து கோட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மஞ்சூரியன் சாஸோட கோபியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஹீட்டை நல்லா ஹையில் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா டாஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு கோபி மஞ்சூரியன் நல்லா ட்ரையாகவும் நல்லா அரோமாவோட கிடைக்கும். எந்த ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ் இருந்தாலும் சரி, ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி ஹை ஹீட்டில் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா டாஸ் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.